இன்னைக்கு படம் எடுக்கிறது, படம் தயாரிக்கிறது அப்படின்னு சிக்கலா இருந்தாலுமே, ஒரு ஒரு யூனிக்கான ஐடியாஸ், ரொம்ப ஒரு ஒரிஜினலான வாய்ஸ்க்கு ஒரு பெரிய வேல்யூஸ் கிரியேட் ஆயிருக்கு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு நமக்கான ஸ்பேஸ், அதாவது நமக்கான வாய்ப்புகள் திறந்துதான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம பெரிய பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப நான் படம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ நானுமே நிறைய இடத்துல கதை சொல்லியிருக்கேன். கதை கேட்டு நிறைய பேர் சிரிச்சிருக்காங்க. ஆனா அவங்களால படம் பண்ண முடியாம போயிருக்கு. படம் பண்றப்போ நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு. ஆனா நான் யோசிச்சு பாக்குறேன், என்னோட ஜேர்னியை நான் யோசிச்சு பாக்குறேன். ஒவ்வொரு முறையும் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறப்ப எனக்கு நிறைய ப்ரெஷர் இருந்திருக்கு. ஒவ்வொரு முறையும் திரைப்படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நண்பர்களா இருக்கலாம், இல்ல வெல்விஷர்ஸ் என்கிட்ட சொல்றப்ப, நீங்க இதை பத்தி பேசணும்னு அவசியம் கிடையாது. ஒரு படம் எடுத்துட்டீங்க, அதோட விட்டுருங்க. எதுக்கு நீங்க தொடர்ந்து இதை பத்தி பேசிட்டே இருக்கணும்? இதை பத்தி பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. நீங்க நல்ல கமர்ஷியல்ஸ் படம் எடுத்துட்டு போலாம். அதுக்கு நிறைய நல்ல சம்பளமும் கிடைக்குது. நிறைய ஆக்டர்ஸ் என் கூட நடிக்கிறது, என்னோட திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு பெரிய ஆர்வமாவும் இருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும், அப்ப என்ன எது தடுக்குதுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஏன் இந்த சினிமா மட்டும் தான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்? ஏன் இந்த சினிமா எடுக்கிறதுனால எனக்கு பெரிய அளவுல பணம் திருப்பி கிடைக்குதா? இல்ல இந்த மாதிரியான தயாரிப்பு நிறுவனங்கள், இப்ப என்னுடைய தயாரிப்புல வந்த படங்கள் எல்லாமே படம் நல்ல படம் தான். ஆனா போட்ட காசு நான் திருப்பி எடுத்தேன்னா ஒரு சிக்கல் இருக்கு. ஆனா நான் டிரெக்ட் பண்றது மூலமா எனக்கு அதுல வர வருமானத்தை நான் என்ன பண்ணேன்னா, இதுல ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணிக்கிறேன். அப்போ நஷ்டம்ன்றது ஒரு பெருசா இல்லாம, ஓரளவுக்கு குறைந்தபட்சம் ஒரு படம் எடுத்த திருப்தி அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய போதுமானதா இருக்குது. ஓகே, ஒரு நல்ல படம் எடுத்தோம் அப்படின்றது தான் அதோட வேல்யூஸை திருப்பி திருப்பி கிரியேட் பண்ணிட்டே இருக்கு.